மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடர் மற்றும் ரகுவின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர் நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு கரெக்டான டைம் வழிய இன்ஸ்பெக்டருக்கு, அதாவது அந்த ரவுடியை பற்றி அந்த பைக்கை பற்றி தெரியப்படுத்தினவங்களே வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியாது அந்த ரவுடி இருந்துட்டு ரகுவுடைய வீட்டுக்கு போனான் இல்லையா. அதுக்கப்புறமா இப்போது நம்ம போலீஸும், அதாவது அது ரகு தான், அதாவது இந்த ரவுடிக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபக்கம் இப்போ ரகுவுடைய வீட்டுக்கே போயிட்டு, அதாவது அவனை வந்து கையங்காலம் வந்து பிடிச்சிடுறாங்க இல்லையா. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை வந்துட்டு இப்போ விஜய்க்கு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ கதிரேஷனுக்கு கால் பண்ணி நம்ம விஜயோட வீட்டுக்கு வர சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நல்ல தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னு விஜய் வந்து கேட்க, மறுபக்கம் விஜய் ஒரு குட் நியூஸ் தான், அதாவது இப்போது ரவுடி கையில் கிடச்சிட்டானே வச்சுக்கோங்க. அதாவது அந்த ரவுடிக்கு பின்னாடி, அதாவது உன்னுடைய பூஜையை நிறுத்தினது வேறு யாரும் கிடையாது, ரகு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு விஜய் கிட்ட சொன்னதுமே இதை கேட்ட ராஜேஸ்வரி இருந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. மறுபக்கம் ரகு இருந்துட்டு அப்போ டபுள் கேம் தான் ஆடுறா. அப்போது இந்த மல்லி சொல்கிறபடி இந்த உண்மையான ரேணுகெல்லாம் கிடையாது, போலியான ரேணுகா சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தான் ராஜேஸ்வரிக்கு புரிய வருது. மறுபக்கம் இப்போ நம்ம கதிரேசனும், அதாவது இன்ஸ்பெக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லையா. அப்போது அப்போ என்னப்பா ஆச்சு, ஏதோ அர்ஜென்ட்டாக அப்படி விஜய் வீட்டுக்கு வந்து போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னதான்ப்பா ஆச்சுன்னு வந்து கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, இன்ஸ்பெக்டர் நல்ல தம்பி வந்திருந்தாங்க, அது எல்லாமே நல்ல நியூஸ் தான். ஏன்னா நம்ம 50 லட்சம் பணம் காணாமல் போச்சு இல்லையா, அந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் ஆப்பு நவல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுமே இப்போது இந்த போலியான ரேணுகா அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. மறுபக்கம் என்னடா பண்ணுறது, கையும் ஓடாமல் காலம் ஓடலாமல் இப்போது இந்த ரகுக்கும் கால் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி கால் பண்ணால் நம்ம வந்து போலீஸ்கிட்ட அவன் மாட்டியிருந்தா நாமளும் வந்து மாட்டிப்போமே அப்படின்னு தெரியாமல் இப்போது தண்ணியில் தத்தளிக்கிற மாதிரி வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க இந்த சுடர். மறுபக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் தான் ரகு வந்து கையங்களும் வந்து பிடிச்சிடுறாங்க இல்லையா. ரகு இருந்துட்டு அப்படின்னு நான் வந்து பெரிய திமிங்கலம், என்னால் யாரும் பிடிக்க முடியாது, மற்றவங்கள வேணால் என்னுடைய வலையில் வந்து விழ வச்சிருவேன், ஆனால் எனக்கு வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வலை போட முடியாது அப்படி இப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தான் இல்லையா. அவனுடைய ஆடுறதுக்கே முற்றுப்புள்ளி வச்சாங்க. மறுபக்கம் இப்போ நம்ம நல்ல தம்பி இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இந்த ரகுவை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா, அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்துட்டு சுடர் தான் எடுத்து கொடுத்தாங்க பணத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ரகு அவனுடைய வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா. அடிக்கடி வந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட பேசின விஷயமும், இன்னொரு பக்கம் சுடர்கிட்ட பேசினதையும் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போது சுடருக்கும், அதாவது இந்த ரகுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் இந்த சுடரும் இப்போ கதிரேஷன் கிட்ட வசம் வந்து மாட்டிக்க போகிறாங்க. இனி இவங்களால் வந்துட்டு தப்பிக்கவே முடியாது, ஜெயிலில் சுடர் கம்பி எண்ண போகிறது உறுதியாயிடுச்சு. இனி மல்லியோட வாழ்க்கைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.